ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் 9. மொழியின் புகைப்படங்களை டேபிள் நிறைய விரித்து போட்டு அதை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் சௌத்ரி. நாட் பேட், அழகாத்தான் இருக்கா. அந்த திமிர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் போலவே. எங்கே போயிட போறா? கிடைக்காமலா போயிடுவா? மாட்டு, அப்போ உன் முகத்தில் தெரிகிற திமிரெல்லாம் காணாமல் போக வச்சிடுறேன் என்று நாடி இறுகி போய் தன்னெதிரே இருந்த நபர்களை பார்த்தான். அங்கோ ஜட்டியோடு குத்த வைத்து உடம்பில் காயத்தோடு உட்கார்ந்திருந்தனர் அனைவருமே. அவளை ஜொல்விட்டு அத்தனை பேரையும் தூக்கி கொண்டு வந்து போட்டு இரவு முழுக்க மிதித்தே நசுக்கி விட்டான். சார், அவங்கள சைட் அடிச்சதெல்லாம் உண்மைதான் சார். கடத்துற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆள் இல்லை சார் என்று ஒருவன் கதற, பாதி உயிராக தூக்கி கொண்டு போட்ட மகனை பார்த்த தாயோ கதறி அழுது, நீ ஆம்பளையா இருந்திருந்தா உன்னை கட்டிக்க போறவ ஏண்டா ஓடி போக போறா? நீ ஆம்பளையான்னு முதல்ல போய் பாருப்போ. ஒன்னும் தெரியாத பிள்ளைங்களை போட்டு அடிச்சு உதைக்கிறியே என்று ஆற்றாமை தாங்காமல் சொல்லிவிட, சௌத்ரி கைப்பிடியில் அப்பெண் முடியிருந்தது. சார் என்ன பண்றீங்க, விடுங்க என்று வர்ணா ஓடி வந்து சௌத்ரியின் கையை பிரிக்க பாடுபட, யார் ஆம்பளை இல்லைன்னு சொன்ன? இப்ப சொல்லு என்று எட்டி அப்பெண்ணை மிதித்தான். ஆ என்று அலறிய அப்பெண்ணோ, நாசமா போக, அராஜகம் பண்றானே, பொம்பளைன்னு கூட பார்க்காம எட்டி உதைக்கிறியே, நீ எல்லாம் உருப்படாம போவ. உடனே வர்ணா என்று கர்ஜித்தவனோ, சார், இந்த பொம்பளையையும் இது பெத்த மகனையும் தூக்கி லாக்கப்ல போட்டு கஞ்சா கேஸை போட்டு ஃபைல மூடு, உள்ளேயே கடந்து சாகட்டும். வர்ணாவோ பாவமாக அவனை பார்த்தாள். உன்னை இழுத்துட்டு போன சொன்ன என்று அவன் உரிம, சரி சார் என்று அவனை எதிர்த்து பேசிய பாவத்துக்கு இருவரையும் கஞ்சா கேஸில் உள்ளே தள்ளியவனுக்கு இன்னுமே ஆத்திரம் தீரவில்லை. இவ கண்ணுக்கு முன்னாடி சொன்னா இன்னும் எத்தனை பேர் இதை போல பேசுவாங்க? அவளை கண்டுபிடிக்க முடியாத ஆத்திரத்தில் அடிப்பட்ட புலி போலத்தான் சுற்றி வருகிறான். இந்த உலகத்துல நான் யாருக்கிட்டையும் தோத்து போனதே இல்லை. உன்னோட விஷயத்துல தோத்து போயிட்டா நான் ஆம்பளையே இல்லைனாயிருமே. எவனோ ஒருத்தன் என் கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். விடவே மாட்டேன். அந்த ஒருத்தனை நான் ஜெயிக்க விடவே மாட்டேன். ஏண்டா இந்த சௌத்ரிக்கு பேசின ஒருத்தி மேல ஆசைப்பட்டோம், அதை களவாட விரும்பணும்னு நினைச்சு அவ சாவணும், இல்ல சாகிற வரைக்கும் வருத்தப்படணும். இந்த ரெண்டையும் நான் கொடுக்கணும். எங்கடா இருக்க நீ? என் கண்ணில் வந்து மாட்டு, அப்ப தெரியும் இந்த சௌத்ரி எவ்வளவு கெட்டவேன்னு. எலும்பு கூடு. பாத்ரூம் கூட போக விட மாட்டேங்கிறான். முழு நேரமும் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கானே. அவனுக்கு கொடுத்த கேஸை கூட நம்மளை பார்க்க வைக்கிறான் என்று வர்ணா புலம்பிக் கொண்டே அரைக்குறையாக வேலையை முடிக்காமல் ஓய்வறையிலிருந்து சட்டையை இன் பண்ணி விட்டு கொண்டே சௌத்ரியை நோக்கி அறைக்குள் ஓடி வந்தாள். சார், கூப்பிட்டு விட்டீங்களா? உன்னை என்ன வேலை பார்க்க சொன்னா? நல்லா தின்னுட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கியா? இல்லை சார். எங்கே போன நீ என்று அவன் கேட்க, உடனே ஒற்றை விரலை அவள் கை காட்ட, அதுக்கு பிறகு போகலாம், நான் கேட்டதை முடிச்சிட்டியா? இது என்ன கார்ப்பரேஷன் குழாயா? நினச்சதும் திறந்து விட்டா வரதுக்கு? வரும்போது தாண்டா போக முடியும். யாராவது இவன்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா. தொல்லை மட்டுமே பண்ணுற ஜந்துவா இருக்கானே. மனசுக்குள்ளே என்னை திட்டி முடிச்சிட்டீன்னா நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறியா? ஷோர் சார், கேள்வி கேளுங்க, பதில் சொல்கிறேன். கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கட்டுமா என்று வர்ணா வலிந்து கொண்டே கூற, ஓவரா போனால் லத்தி எடுத்துகிட்டு வந்து வாயில் விட்டு ஆட்டி விட்டுருவேன் பார்த்துக்க. மொழி கேஸில் அப்டேட் என்ன? மொழி மேடம் போகிற எல்லா இடமுமே நான் போய் விசாரிச்சிட்டேன் சார். வெள்ளிக்கிழமையானா உங்கள் மேடம் பேரில் ஒரு பையன் வந்து அர்ச்சனை பண்ணுவானா? ஓ, அந்த பொண்ணோட பிறந்த நாளோட ஸ்பெஷல் பூஜை வேற நடக்குமா? இதை கோவிலில் உள்ள குட்டி பூசாரி சொன்னார். ஆனால் அது யார் என்னன்னு பெரிய பூசாரிக்கு தான் தெரியுமா. அவரை பிடி. முடியாதே. அவரோட பொண்ணோட வளகாப்புக்கு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் அவர் போயிருக்காரு. வந்ததும் கேட்டுட்டு வந்து அது யாருன்னு சொல்கிறேன் சார். அவளோட பிறந்த நாளுக்கு பூஜை பண்ணுற அளவுக்கு காதலோ? கூடாதே சார். என்ன? நான் ஒன்று சொல்லவா? இந்த கேஸை நீங்கள் கிரிமினல் குத்த மாதிரி பார்க்குறத விட, ஏன் சார் அந்த பையனோட காதல் ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்க கூடாது? பாவம் சார், மொழி மேடமை ரொம்ப காதலிச்சிருப்பான் போல இருக்கு. விட்டு கொடுக்கலாமே சார். ஏன் அவ போனா நீ வந்து ஒட்டிக்கலாம்னு பார்க்குறியோ? சார், அவன் சுயரூபமெல்லாம் அருகே நெருங்கத்தான் வர்ணாவுக்கே புரிந்தது. அவனுக்கு வேண்டுமென்றால் யார் வலி வேதனையையும் பொறுப்பெடுக்காமல் நோக வைக்கிறான் என்று கண்கூடாக பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். ஒரு நேரம் வெகு ஜாலியாக பேசுவான், இன்னொரு நேரமோ சுயநலமாக சிந்திப்பதில் சௌத்ரிக்கு நிகர் அவனே என்று காட்டிவிடுவான். என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? பின்னென்ன, காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் கொண்டு போனாங்கிற கதையா? எனக்கு முடிவு பண்ணி வச்ச பொண்ணை போய் தூக்கிக்கிட்டு போவான். நான் இந்தா வச்சுக்கன்னு விட்டு கொடுக்க சொல்றியோ? அப்போ உனக்கு என் மேலே கண்ணான்னு தான் நான் கேட்பேன். அதுல என்ன தப்பு இருக்கு? வர்ணாவுக்கோ ஐயா என்று ஆகி போனது. இவனை ஓசியா தந்தா கூட வேண்டாண்டா சாமி என்றுதான் அவள் யோசிப்பாள். அவ்வளவு டார்ச்சர் பிடிச்ச மூதேவி இது. சொல்லு, என்ன ஆட்டையை போட பார்க்குறியா?
நல்லா பேசுகிறான், ஃபோட்டோலாம் எடுத்து ஃபோனில் வச்சுருக்கான், கல்யாணத்தை நிறுத்தியிருக்கான், நம்ம மேலே ஏதோ ஆசை போல. இதை சாக்கா வச்சு அப்படியே அவனை பிராக்கெட் போட்டு ஜாக்கெட்டில் வச்சுக்கலாம்னு பார்க்குறியோ? சார், இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று அவளுக்கு தன்னை மீறி கண்கள் எல்லாம் குளம் கட்டிவிட்டது. பதறிப்போனாள். அவள் குணத்தையே களங்கமாக்குவது போல பேசினான். பேசுவேன், நான் பேசத்தான் செய்வேன். நீ எவனுக்கோ சப்போர்ட் பண்ணா அவனை அசிங்கமாக தான் பேசுவேன். உன் ஃபோட்டோன்லாம் இல்லை, ஏகப்பட்ட பொண்ணு ஃபோட்டோ என் ஃபோனில் இருக்குது. நான் காரியவாதி, எனக்கு தேவைன்னா நான் யார் கழுத்தையும் அறுப்பேன், யார் காலையும் பிடிப்பேன் என்றவனை நேர்கொண்டு பார்க்கவே அவளுக்கு பிடிக்கவில்லை. என்ன, உன்னை கூடவே வச்சுக்கிட்டு அலைஞ்ச உடனே உனக்கு 2 கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறியா? எனக்கு எடிபிடி வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தி வேணும். நான் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு இங்கே 1000 பேர் இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு சொல்லாமல் 10 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிறது நீ தான். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை ஏன் கூட வச்சுக்கிட்டு சுற்றுறேன். இல்லை நீ பெரிய திறமசாலினோ, இல்லை உன் அழகில் மயங்கி எல்லாம் உன்னை இடுப்பில் சுமந்துக்கிட்டு திரியலை. உன்னையெல்லாம் மனுஷியாக மதித்து பேசுகிறதே பெருசு. அப்படியே உன் மேலே ஆசைப்பட்டாலும் கூட பொண்டாட்டி உரிமை கொடுக்குற அளவுக்கு எனக்கு நிகர்லாம் நீ இல்லை. இங்கே பாரு, வேணும்னா வா, ஒரு நாள் ரூம் போடலாம், மேட்டர் முடிக்கலான்னு கேட்கக்கூடிய ஆள் தான் நான். ஸோ மைண்ட் யோர் டங். இல்லைன்னு பையே, இதெல்லாம் நடந்தாலும் நடக்கும். சார், தேவையில்லாத வார்த்தைகளாக விட்டு உங்களை நீங்களே தரக்குறைவாக்கிக்காதீங்க என்றதுமே மேஜை மீது அடித்த சௌத்ரியோ, யாருடி, யார் தரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது? நான் உயர் அதிகாரி, அப்படி தாண்டி பேசுவேன். பேசுகிறத கேட்டு தான் நீ ஆகணும். இப்படித்தான் பேசுவேன், இனியும் பேசுவேன், எப்படி வேணும்னாலும் நான் பேசுவேன். எனக்கு தேவைன்னா நான் எப்படியும் பேசுவேன். இங்கே பாரு, என் கூட வந்து ஒரு நாள் படுன்னு கூட சொல்லுவேன். முடிஞ்சாவா, இல்லைன்னா வேலையை எழுதி கொடுத்துட்டு நீ போயிட்டேரு. ஆனால் என்னை எதிர்த்து பேசுகிறதோ, இல்லை நீயா ஒரு யூகத்தில் பேசுகிறதோ, இல்லை அந்த ஒருத்தனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதோ ஏதாவது இனிமேல் பண்ணுனேன்னு வையே, இதை விட அசிங்கமாக பேசுவேன், ஜாக்கிரதை. ஒழுங்கு மரியாதையாக நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு பொத்திக்கிட்டு என்கிட்ட வேலை பார்க்குற. இல்லைன்னு வையே, இந்த வேலையை நம்பித்தானே உன் குடும்பமே இருக்குது. இந்த அக்யூஸ்ட் மறைஞ்சிருக்கிறதுக்கு நீ தான் காரணம். நீ தான் அவனை மறைச்சு மறைமுகமாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வேலையை விட்டே தூக்கிடுவேன், நினச்சிக்கோ என்றவனை மனுஷன் லிஸ்டில் கூட சேர்க்க முடியாத வர்ணாவோ எரிச்சலாக பார்த்தாலும் கூட பதில் சொல்லாமல் வெளியே போய்விட்டாள். இங்க நானே 1 மாசம் ஆகியும் அவனை கண்டுபிடிக்க முடியலையேன்னு மண்டை கலண்டு அலையிறேன். இவ அவனுக்கு சப்போர்ட் வேற பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளையெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும். கொஞ்சம் சிரிச்சு பேசினதும் எனக்கே ஐடியா வேற கொடுக்குறா, இடியட் என்றவனோ அங்கும் இங்கும் அலைந்தபடியே, இந்த 1 மாசத்துல அவன் அவளை தொடாம இருந்திருப்பானா? நான் வேற அப்பா கிட்ட வீணா அவளை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு வேற சொல்லிட்டேன். ஒருவேளை அவனுக்கும் அவளுக்கும் ஃபிசிக்கலாக ஏதாவது தப்பு நடந்திருந்தா இவ்வளவு காதலிக்கிறவன் அவளை சும்மாவா வச்சிருப்பான்? அவன் புலம்பலை கேட்டுக்கொண்டே காஃபி கப்பை வர்ணா மேஜை மீது வைக்க, தேங்க்ஸ் எலும்பு கூடு, இதுக்கு தான் உன்னை தேடுறது. எனக்கு எப்பெல்லாம் தலைவலி வரும்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்க பாரு என்றவன் உடனே அந்த காஃபியை எடுத்து சிப் சிப்பாக விழுங்கினான். அது எப்படி காதலியை சும்மா வைப்பான்? சார், எனக்கு அதை பற்றி தெரியல சார். அப்போ தப்பு நடந்திருக்கும்ல. கடவுளே கடவுளே, அந்த பொண்ணு இவன் கையில் மட்டும் மாட்டவே கூடாது. மாட்டினாலும் இவனை வேண்டான்னு சொல்லிட்டு அவள் ஓடிடணும். இவன் கையில் சிக்கிச்சு அவன் செதைச்சானோ இல்லையோ, இவன் செதைச்சிருவான் என்று சௌத்ரியின் புத்தி தெரிந்த வர்ணாவோ மொழிக்காக வருந்தத்தான் செய்தாள். வருந்த மட்டும்தான் செய்ய முடிந்தது அவளால். அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவன 4 பேர் நம்மளை பெருமையாக பேசுவான். அப்படி நினச்சி வாழ்க்கை கொடுக்க நான் தயாராகத்தான் இருக்கேன் எலும்பு கூடு. ஆனால் பாரு, அழுக்கு அது இதுன்னு மனசு கண்டதையெல்லாம் யோசிக்குது என்று வர்ணா தோளில் கை போட்டவன், எனக்கு நாக்க புடுங்குற மாதிரி ஏதாவது 4 புத்திமதி சொல்ல. எதுக்கு சார், எனக்கு வேண்டாத வேலையெல்லாம் எதுக்குங்கிறேன். நான் ஏதாவது பேசி நீங்கள் என் செத்துப்போன ஆயா வரைக்கும் திட்டவா? இந்தாங்க சிகரெட். திட்டேன்னு கோவமா? உடனே வேறு முகமூடியை போட்டு நின்ற இவன்தான் அதிக ஆபத்தானவன் என்று அறிந்தவளாயிற்றே அவள். சார், நீங்கள் என் மேலதிகாரி, என்ன வேணும்னாலும் பேசுவீங்களே சார். உங்ககிட்ட நான் அப்படியா பழகிறேன்? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் போலத்தானே. நான் மேலதிகாரி, நீ எனக்கு கீழே வேலை பார்க்குற பொண்ணுன்னெல்லாம் என்னைக்காவது நான் நடத்தியிருக்கேனா? இல்லை சார், உங்கள் உயர்ந்த உள்ளத்தை பார்த்து அப்படியே புல்லரிக்குது. ஒரு லோனை போட்டு உங்களுக்கு மெரினாவில் சிலை வச்சிடுறேன். சிலையை மெரினாவில் வச்சிடாத எலும்பு கூடு. நல்ல ஃபிகராக வந்து போகிற கோவா பீச்சில் வை, என்ன கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டு நிற்பேன்ல. கையை எடுத்தா நான் போய் வேலை பார்ப்பேன் சார் என்று வர்ணா அவன் பிடியிலிருந்து உருவி வெளியே ஓடிவிட்டாள். தோலை உலுக்கி கொண்டவனோ, 10 நாளில் உன்னை கண்டுபிடிச்சு உன்னை என் பொண்டாட்டியாக்கி நான் ஜெயிச்சு கட்டுற மொழி. உன் கூட வாழ தாலி கட்டணோ இல்லையோ, இந்த சௌத்ரி தோக்கக்கூடாது. அதுக்காக நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும், நடந்தே தீரணும் என்று டேபிளில் கிடந்த மொழியின் படத்தை முகத்தை சுளித்து பார்த்தான். மனம் முழுக்க அழுக்கு நிறைந்த அவன் கையில் மொழி கிடைத்தால் அவள் நிலை, அவள் மீது காற்று கூட படாத ஆல்ஃபா காதலன் கையிலிருந்து அவளை கந்தகத்தில் புரட்டி எடுக்க போகும் ஆல்ஃபா காவலன் கையில் வந்து சேரும் நாள் வெகு அருகே.
தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.